திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு நடப்பதாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம், அதாவது மருத்துவமனை, திருச்சியில சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர்ல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ, இரண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி, புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி, அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை, இதில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது. இது வரைக்கும் கைது பண்ணல, ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருடிட்டாங்க. இனிமே திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல. அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமன்றம் பிடிபிடின்னு பிடிச்சிருக்குது. அந்த நீதிமன்றம் தற்போதைய தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு என்பது 0.16, இந்தியாவின் சராசரி பாதிப்பு 0.23 என்று இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் HIV பாதிப்பு 0.16. இதுவும் கூட எதிர்காலத்தில் 2030க்குள் எய்ட்ஸ் தொற்றில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்க துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்கு, திமுக ஆட்சியில கிட்னி கூட திருடுறாங்க அப்படின்னு நேற்று கோவையில் பிரச்சாரம். இது சம்பந்தமா நிறைய தடவை சொல்லிட்டோங்க, நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாம பேசுறதுங்கிறது அறியாமை. இந்த புலி நீங்க சைதாப்பேட்டை ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல பேசியிருந்தீங்க, விவசாயிகளோட அருமை தெரியாம கொச்சப்படுத்தி பேசிட்டாரு. எங்க ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு புலியில இருந்து கொட்டை எப்படி எடுக்கிறது நாங்க சொல்லி தருவோம்னு எடப்பாடி பேசுறேன். அது தெரிஞ்சிருந்தா அங்க கேட்டிருக்க மாட்டார்ல. புலி வந்து சரி, அது வேணாம். என்னமா